Hello friends, welcome to Rabbit Fair channel. நாம இப்போ இந்த வீடியோவில் 10th சயின்ஸ் நியூ புக்கில் 11th யூனிட் வந்து பார்க்க போகிறோம். இந்த யூனிட்டோட பேர் கார்பனும் அதன் சேர்மங்களும். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்தோட 3rd பார்ட்டு. எதிலிருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட் பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்பவே வந்து என்ன அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாபிக். இது நம்ம வீட்டிலேயே வந்து நிறைய பேர் வந்து சோப்பு வந்து நம்மளே வந்து ட்ரை பண்ணியிருப்போம், டிடர்ஜென்ட்டில் நம்மளே வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். அதே தான் நம்ம புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு சோப்பு அப்படின்றது அதே மாதிரி டிடர்ஜென்ட் அப்படின்றது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அழுக்க வந்து போக்க வைக்கணும். இப்போ நம்ம ட்ரெஸ்ஸுலையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு இடங்களில் வந்து நம்ம அழுக்க போக்கணும் அப்படின்னா அங்கே வந்து நம்ம சோப்பு டிடர்ஜென்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது சுத்தப்படுத்துறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தூய நீரை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி துணி அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு அதே மாதிரி எண்ணெய் பொருட்களை வந்து நம்மளால கண்டிப்பாக வந்து அகற்றவே முடியாது. இப்போ நம்ம தண்ணியை மட்டுமே ஊற்றி ஊற்றி கழுவிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அழுக்கு போகாது. அப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம சோப்பு வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த சோப்பு டிடர்ஜென்ட்டை போட்டோன்னே ஏன் வந்து அழுக்கு வந்து போகுது அப்படின்றதுக்கு அடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த சோப்புலையும் டிடர்ஜென்ட்லையும் இருக்கக்கூடிய பரப்பு இழுவிசை குறைப்பிகள், இதில் இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தை அப்படின்னா பரப்பு இழுவிசை குறைப்பிகள் நீர் மூலக்கூறுகளை என்ன செய்யும் அப்படின்னா சுற்றி நின்றுக்கிறோம். இப்போ நீர் இருக்கு அப்படின்னா இந்த சோப்பு இந்த டிடர்ஜென்ட்ல இருக்கக்கூடிய இந்த பரப்பு இழுவிசை குறைப்பிகள் எல்லாமே இந்த நீரை முழுக்கிற இந்த மாதிரி சுற்றி நின்றுக்கிறோம். இந்த மாதிரி சுற்றி நின்றுக்கிட்டு என்ன செய்யும் அப்படின்னா பரப்பு இழுவிசையை கம்மி பண்ணிடும். இதை வந்து ரவுண்டு கட்டிட்டு இதோட வேலையை என்ன செய்யும் அப்படின்னா இந்த இழுவிசையை கம்மி ஆக்கிரும் அப்படின்றத சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ற இந்த சோப்பு டிடர்ஜென்ட் இது எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து ஒவ்வொரு வேதியியல் தன்மை கொண்டதா இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் என்ன செய்யும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறோம். சோப்பு அப்படின்றது ஒன்று அல்லது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்களோட உப்பு அப்படின்றதா சோப்புனா என்ன அப்படின்னா கொழுப்பு அமிலங்களோட உப்பு. அது ஒன்றா இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்டதா இருக்கலாம். இது இந்த சோப்பை வந்து நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா அழுக்கு நீக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தும். அது துணிகளாக இருந்தாலும் சரி நம்ம உடம்புல இருந்தாலும் சரி நம்ம அழுக்கு நீக்க வந்து பயன்படுத்துறோம். அதே மாதிரி டிடர்ஜென்ட் அப்படின்றதுமே அழுக்கு நீக்க நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வேதி சேர்மம் அல்லது ஒரு வேதி சேர்மங்களோட தொகுப்பு அப்படின்றத சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில 2 சுத்தப்படுத்தக்கூடிய செயல்களை வந்து இதை செய்யுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து சோப்பு டிடர்ஜென்ட்டோட ஒரு இன்ட்ரோடக்ஷனாக கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சோப்பை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ சோப்பு அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது வந்து ஒரு உப்பு, அதாவது கொழுப்பு அமிலங்களோட உப்பு தான் என்ன அப்படின்னா சோப்பு. கொழுப்பு அமிலங்களின் உப்பு தான் சோப்பு. இது நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த சோப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீள் சங்கிலி அமைப்பு கொண்டதாக இருக்கும். எது அப்படின்னா கார்பாக்சிலிக் அமிலம், அதாவது கொழுப்பு அமிலங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னா நீள் சங்கிலி தொடர் கொண்டதாக இருக்கும். இதோட சேர்ந்து என்ன இருக்கும் அப்படின்னா பொட்டாசியம் உப்புக்கள் இருக்கும். நம்ம ஏற்கனவே ஒரு முக்கியமான ஒரு லைன் வந்து நான் நோட் பண்ணியிருப்பேன். என்ன அப்படின்னா கொழுப்பு அமிலங்களின் உப்பு. கொழுப்பு அமிலம் அப்படின்றது இங்கே கார்பாக்சிலிக் அமிலம் சொல்றாங்க. உப்பு அப்படின்றப்ப பொட்டாசியம் உப்புன்றாங்க. கொழுப்பு அமிலங்களோட உப்பு தான் சோப்பு. என்னென்ன உப்புனா எது, அதே மாதிரி கொழுப்புன்றப்ப எதை கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ சோப்பு தயாரிக்கணும் அப்படின்னா நமக்கு 2 முக்கியமான மூலப்பொருள் தேவை. ஒன்று வந்து கொழுப்பு, இன்னொன்று வந்து காரம். ஒன்று கொழுப்பு, இன்னொன்று காரம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த சோப்பு தயாரிக்கிறப்ப நம்ம கொழுப்பு ஒன்று முக்கியமாக தேவை, இன்னொன்று காரம்னு சொல்கிறோம். பெரும்பாலான இடங்களில் முக்கியமாக அந்த காரமாக வந்து எதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. காரமாக சோடியம் ஹைட்ராக்சைடை பயன்படுத்துகிறாங்க. நம்ம வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை கூட நம்ம பயன்படுத்தலாம். சோடியம் ஹைட்ராக்சைடு தான் பயன்படுத்துகிறாங்க, ஆனால் நம்ம பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை கூட பயன்படுத்தலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பொட்டாசியத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்ம உருவாக்கக்கூடிய சோப்பு வந்து சோடியத்தை அடிப்படையாக வச்சு நம்ம உருவாக்கக்கூடிய சோப்பை விட நீரில் ரொம்ப வேகமாக வந்து கரைஞ்சிரும் அப்படின்றத சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம பொட்டாசியத்தை வச்சு நம்ம சோப்பை உருவாக்கலாம், சோடியத்தை வச்சு நம்ம உருவாக்கலாம். ஆனால் அந்த பொட்டாசியத்தை வச்சு நம்ம உருவாக்குறோம்ல அந்த சோப்பு வந்து சோடியத்தை அடிப்படையாக வச்சு உருவாக்கக்கூடிய சோப்பை விட எப்படி இருக்கும் அப்படின்னா நீரில் ரொம்பவே வந்து கரைஞ்சு போயிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை அடிப்படையாக வச்சு சோப்பு வந்து 2ஆ வந்து பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று கடின சோப்பு, இன்னொன்று வந்து மென் சோப்பு. கடின சோப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா எண்ணெய் அல்லது கொழுப்பு ஏதோ ஒன்றா நம்ம எடுத்துக்கிறோம். அதை எரிசோடான்றது இங்கே எதை சொல்கிறாங்க அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. நம்ம படிச்சிருப்போம் எரிசோடான்றது சோடியம் ஹைட்ராக்சைடு. இந்த மாதிரி எண்ணெய் கொழுப்பை எடுத்து நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடோட நம்ம வினைக்கு உட்படுத்துகிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அப்போ தான் நமக்கு கடின சோப்பு கிடைக்குது. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவாக வந்து நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி சோப்புகள்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். சலவை செய்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு இந்த கடின சோப்புகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
ரெண்டாவது மென் சோப்பு. மென் சோப்பு அப்படின்றது எண்ணெய் அல்லது கொழுப்பை நம்ம எடுத்துக்கிட்டு பொட்டாசியம் உப்பை பயன்படுத்தி சோப்பாக்கள் வினைக்கு நம்ம உட்படுத்தணும் அப்படின்னா நமக்கு மென் சோப்பு கிடைக்குது அப்படின்றத சொல்றாங்க. மென் சோப்பு அப்படின்றது பொட்டாசியம் உப்பு, கடின சோப்பு அப்படின்றது சோடியம் ஹைட்ராக்சைடு. கடின சோப்புக்கு எந்த உப்பு, அதே மாதிரி மென் சோப்புக்கு எந்த உப்பு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சோப்புகளை தான் நம்ம மென் சோப்புன்னு சொல்றோம். இதை வந்து நம்ம உடம்புக்கு போடுறதுக்கு தான் நம்ம இந்த மென் சோப்புகளை பயன்படுத்துறோம். கடின சோப்பு அப்படின்றது துணிகளுக்கு, மென் சோப்பு அப்படின்றது நம்ம உடம்புக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ என்னென்ன சோப்புனா என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ சோப்பு தயாரிக்கக்கூடிய முறை வந்து பார்க்க போகிறோம். இந்த சோப்பு தயாரிக்கக்கூடிய முறை வந்து குடுவை முறை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த முறை வந்து ரொம்பவே பழமையான முறை. ஆனாலுமே இப்போ இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொழில் நிறுவனங்கள் வந்து இந்த முறையை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த எந்த மாதிரி முறைகளில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். 2 முக்கியமான படிநிலைகளில் வந்து சோப்பை வந்து தயாரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று சோப்பாக்கல் வினை, ரெண்டாவது உப்பிடுதல். இந்த சோப்பாக்கல் வினையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு குடுவை வந்து எடுத்துக்குவாங்க, ஒரு இரும்பு குடுவை. அதில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த இரும்பு குடுவைக்குள்ளே எண்ணெயை வந்து எடுத்துக்கக்கூடிய வகையில் அந்த இரும்பு குடுவையை வந்து எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இரும்பு குடவைக்குள்ளே நம்ம எண்ணெயை எடுத்துக்கணும். அதோட சேர்த்து 10% அதிகமான கார கரைசலை சேர்த்துக்கணும். ஏற்கனவே இந்த குடுவைக்குள்ளே எண்ணெய் இருக்குது, இதோட 10%க்கும் அதிகமான கார கரைசலை நம்ம சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றியாச்சு, ரெண்டாவது கார கரைசலை ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா நீராவியை உள்ளே வந்து விடணும். நீராவியை உள்ளே விடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த நீராவியில் இருக்கக்கூடிய வெப்பத்தினாலே அது வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கொதிக்க கொதிக்க என்ன ஆகும்னா உள்ளே இருக்கக்கூடிய நீர், அதே மாதிரி அதாவது கார தன்மை கொண்டது நம்ம உள்ள ஒன்று ஊற்றுறோம்ல, கார கரைசலும் எண்ணெயும் வந்து உள்ளே இருக்குது. இப்போ நம்ம நீராவியை உள்ளே செலுத்துறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது நல்லா கொதிக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு எண்ணெய் வந்து நீரார் பகுக்கப்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த மாதிரி உள்ள நீராவி விட்டதுக்கப்புறம் கொதிக்கல, அந்த கொதிக்கக்கூடிய அந்த வினையை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சோப்பாக்கல் வினை அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இந்த இரும்பு குடுவைக்குள்ள வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கப்ப என்ன செய்கிறாங்க அப்படின்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய உப்பை வந்து நம்ம உள்ளே போடணும். இந்த மாதிரி நம்ம உப்பை அதுக்கு அடுத்து சேர்க்குறப்ப அந்த குடுவை இருக்குல்ல, அந்த குடுவையோட அடியில் வந்து என்ன ஆகும்னா சோப்பு எல்லாமே படிஞ்சிரும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சோப்பு எல்லாமே மேற்பரப்பில் வந்து கெட்டியாக பொருளாக வந்து மிதந்துட்டு இருக்கும். சோப்பு எல்லாமே இப்படி கெட்டியான பொருளாக மேலே மிதந்துட்டு இருக்கும். அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இதை நம்ம குளிர்விக்கணும். இந்த மாதிரி குளிர்விக்கிறப்ப நமக்கு வந்து தேவையான சோப்பு வந்து கிடைக்குது அப்படின்றத சொல்றாங்க. இதுதான் சோப்பாக்கல் வினை. இன்னொன்று வந்து உப்பிடுதல். நெக்ஸ்ட் சோப்பு மேல கடின நீரோட விளைவை வந்து பார்க்க போறோம். கடின நீரில் என்ன இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீசியம், இந்த மாதிரி அயனிகள் வந்து இருக்குது. இந்த மாதிரி கால்சியம் அயனிகள், மெக்னீசியம் அயனிகள் என்ன செய்யும் அப்படின்னா சோப்போட பணியை வந்து சுத்தப்படுத்துறது. இந்த சுத்தம் செய்யக்கூடிய செயலை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் அந்த நீரில் இருக்கக்கூடிய அயனிகள் வந்து இருக்குது. இப்போ நம்ம துவைக்கிறோம், குளிக்கிறோம் அப்படின்னா நம்ம தண்ணியை ஊற்றிட்டு நம்ம சோப்பு வந்து போடுறோம். அப்போ நீரில் இருக்கக்கூடியது வந்து என்னென்ன முக்கியமான அயனிகள்னா கால்சியம், மெக்னீசியம், இந்த 2 அயனிகளும் வந்து சோப்பில் இருக்கக்கூடிய அந்த சுத்தம் செய்யக்கூடிய தன்மையை வந்து தடுக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இதே இது கடின நீர் சோப்போட சேர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மெல்லிய படலம் உருவாகுது அப்படின்றத சொல்றாங்க. நம்ம பார்த்தோம்னா தெரியும், அதாவது நல்ல தண்ணி இல்லாமல் வேற அந்த உப்பு தண்ணி அப்படிலாம் பார்த்தோம்னா அந்த சோப்பு நுரை அது வர்றதே வந்து எப்படின்னா அந்த ஸ்கம் டைப்ல வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது உலோக அயனிகளோட வீழ்படிவா கிடைக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியது ஒரு சில சமயம் நம்ம உடம்புலையே வந்து படுறப்ப பிசு பிசுன்னு இருக்கும், துணிகளையும் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். அது எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஒரு வகையான படிவினையை வந்து உருவாக்குது, இதை நீக்கவே முடியாத மாதிரி ஒரு படிவினை கூட உருவாக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது காலப்போக்கில் என்ன ஆயிரும் அப்படின்னா துணியோட தரத்தையே மாற்றிடும். அதே மாதிரி சில சமயம் வந்து துணி வந்து கிழிஞ்சிரும், அதே மாதிரி இத்து கூட போயிடுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதை தவிர்க்கிறதுக்காக தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கடின நீர் யூஸ் பண்ணுறப்ப, இந்த கடின நீரை யூஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து டிட்டர்ஜென்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வேதிப்பொருட்களை பயன்படுத்தி டிட்டர்ஜென்ட்டுகள் தயாரிக்கப்படுது அப்படின்றத நம்ம புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமால வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சாதாரண சோப்பை ஏன் வந்து நம்ம கடின நீரில் பயன்படுத்த இயலாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ சாதாரண சோப்பு இருக்குது, அதை நம்ம கடின நீரோட பயன்படுத்துகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா கால்சியம், மெக்னீசியம் அயனிகள் இருக்குல்ல, இந்த அயனிகளை வீழ்படிவாக செஞ்சிரும் அப்படின்றத சொல்கிறாங்க. சாதாரண சோப்பை ஏன் கடின நீரில் பயன்படுத்த இயலாது கொஸ்டினே அதுதான். என்ன ஆகும் அப்படின்னா இந்த சாதாரண சோப்பு நீரில் இருக்கக்கூடிய முக்கியமான அயனிகள் என்னது கால்சியம், மெக்னீசியம், இந்த அயனிகளை எல்லாத்தையுமே வீழ்படிய செஞ்சிடும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கம் மாதிரி, இந்த ஸ்கம் நம்ம சொன்னோம்ல அந்த ஸ்கம் மாதிரி ஒரு படிவு வந்து துணி மேலே வந்து ஏற்படும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதனால தான் சாதாரண சோப்பை நம்ம கடின நீரில் வந்து பயன்படுத்த முடியாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் சோப்பு. சோப்பில் எத்தனை வகைகள் இருக்குது, எந்த மாதிரி தயாரிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிட்டர்ஜென்ட்டுகளை பற்றி பார்க்க போகிறோம். டிட்டர்ஜென்ட்டுகள் அப்படின்றது தயாரித்ததுக்கு அப்புறம் அந்த சலவை துறையில் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு.
முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த டிடர்ஜென்ட்டுகளை கடின நீரில் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அமிலம் கலந்த தண்ணியில் கூட இந்த டிடர்ஜென்ட்டுகளை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சோப்பில் இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் அமில உப்பு எப்படி இருக்கும்? சோப்பில் வந்து நம்ம என்ன சொன்னோம், கொழுப்பு அமிலங்களோ இருக்கக்கூடிய உப்பு, கொழுப்பு அமிலங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய உப்புன்னு பார்த்தோம். அதே மாதிரி கார்பாக்சிலிக் அமில உப்பு இருக்கிற மாதிரியே, சோப்பில் கார்பாக்சிலிக் அமில உப்பு இருக்கிற மாதிரியே டிடர்ஜென்ட் அப்படின்றது சல்ஃபோனிக் அமிலம் அல்லது அல்கைல் ஹைட்ரஜன், அதாவது சல்ஃபோனிக் அமிலம் அல்லது அல்கைல் ஹைட்ரஜன் சல்ஃபேட் உப்புக்கள் வந்து இதில் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிடர்ஜென்ட்டுகள் கடின நீரில் இருக்கக்கூடிய Ca2+ மற்றும் Mg2+ இதோட சேர்ந்து எதை உருவாக்காது அப்படின்னா வீழ்படிவை உருவாக்காது அப்படின்றத சொன்னோம். இப்போ என்ன சொல்கிறோம், முன்னாடி வந்து நம்ம உங்களுக்கு தெரியுமால பார்த்தோம், சாதாரண சோப்பை நம்ம கடின நீரில் நம்ம உருவாக்குறப்ப அது கால்சியம் மெக்னீசியம் அயனிகளை வீழ்படிவாக்கும், அதாவது ஸ்கம்மு மாதிரி நமக்கு ஒரு படிவங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடின நீரில் வந்து டிடர்ஜென்ட்டுகளை நம்ம யூஸ் பண்ணுறப்ப இந்த கால்சியம் மெக்னீசியம் அயனிகளை வந்து வீழ்படிவாக்காது, அதனால் ஸ்கம் மாதிரி இருக்கக்கூடிய எதுவுமே நமக்கு கிடைக்காது. அதனால சலவை செய்கிறதுக்கு சோப்பை விட வந்து டிடர்ஜென்ட் வந்து ரொம்பவே வந்து நல்ல ஒரு சிறப்பானதாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ டிடர்ஜென்ட்டுக்கெல்லாம் எந்த மாதிரி தயாரிக்கிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரோலியத்திலேருந்து கிடைக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் இருக்குல்ல, அந்த ஹைட்ரோ கார்பனில் இருந்து சல்ஃபியூரிக் அமிலத்தை என்ன செய்கிறோம்னா சேர்க்க போகிறோம். பெட்ரோலியத்திலேருந்து கிடைச்ச நமக்கு ஹைட்ரோ கார்பனை எடுத்து அதோட நம்ம எதை சேர்க்குறோம் அப்படின்னா சல்ஃபியூரிக் அமிலத்தை சேர்க்குறோம். இந்த மாதிரி சேர்க்குறப்ப தான் நமக்கு டிடர்ஜென்ட்டுகள் வந்து நமக்கு தயாரிப்பு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வினை மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மூலக்கூறுகள் எல்லாமே எதோட ஒத்து போய் காணப்படும் அப்படின்னா சோப்போட அந்த கொழுப்பு அமில மூலக்கூறுகள் மாதிரியே இருக்கும். நமக்கு இந்த வினையில் நமக்கு மூலக்கூறுகள் கிடைக்கும். இது வந்து சோப்பு அமில அந்த மூலக்கூறுகளோட ஒத்தி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த கலவையோட நம்ம காரத்தை சேர்க்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா பரப்பு இழுவிசை குறைப்பி மூலக்கூறுகளை உருவாக்குது. நமக்கு தெரியும் அந்த மூலக்கூறுகளை வந்து நம்ம காரத்தோட சேர்க்கிறப்ப என்ன ஆகும்னா பரப்பு இழுவிசை குறைப்பிகள் எல்லாமே மூலக்கூறுகளை உருவாக்கும் அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு கடின நீரில் இருக்கக்கூடிய தாது உப்புக்களோட வினை புரியாததால் கடின நீரோட சேர்ந்து வீழ்படிவை உருவாக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் மெக்னீசியம் கால்சியம் இதுதான் வந்து முக்கியமான அயனிகள் வந்து தண்ணியில் இருக்குது, அது வந்து வீழ்படிவாக்கும் அப்படிலாம் பார்த்தோம். இது வந்து ஃபஸ்ட்டு அதோடைய வினை புரியாததுனால என்ன ஆகுது அப்படின்னா கடின நீரோட சேர்ந்து வீழ்படிவை வந்து உருவாக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ வினை புரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு வீழ்படிவு கிடைக்கும். இதுதான் வினையே புரியலையா, அப்புறம் எப்படி நமக்கு வீழ்படிவு கிடைக்கும், அதனால நமக்கு வீழ்படிவு கிடைக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இருக்கக்கூடிய டிடர்ஜென்ட்டுகளில் பரப்பு இழுவிசை குறைப்பு மூலக்கூறுகளோட இன்னும் நிறைய பொருட்கள் வந்து சேர்க்குறாங்க. நார்மலாக வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஹைட்ரோ கார்பனோட நம்ம சல்ஃபூரிக் அமிலத்தை சேர்த்து தான் வந்து நம்ம வந்து டிடர்ஜென்ட்டை தயாரிக்கிறோம். ஆனால் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிடர்ஜென்ட்டுகளை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பரப்பு இழுவிசை, அதாவது பரப்பு இழுவிசை குறைப்பு மூலக்கூறுகளோட சேர்ந்து இன்னும் நிறையா பொருட்கள் வந்து இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. என்னென்ன பொருட்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று சோடியம் சிலிக்கேட்டு. இந்த சோடியம் சிலிக்கேட் எதுக்காக அப்படின்னா வாஷிங் மிஷினில் நம்ம துணி போடுறப்ப அரிப்பு வந்து இருக்காமல் இருக்கணும், அரிப்பு ஏற்படாமல் இருக்கணும், பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக சோடியம் சிலிக்கேட் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஃப்ளூரோசென்ட் வெண்மை ஏற்றிகள். இது வந்து எதுக்காக அப்படின்னா துணி வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வந்து சேர்க்குறாங்க. அதே மாதிரி சோடியம் பெர்போரேட் அப்படின்னு சொல்லக்கூடியதை சேர்க்குறாங்க. அதாவது ஆக்சிஜன் வெளுப்பான். சலவை செய்கிறப்ப ஒரு சில கரைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை போக்குறதுக்காக இதை வந்து சேர்க்குறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சோடியம் சல்ஃபேட். டிடர்ஜென்ட் துகள் கெட்டிப்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இது வந்து சேர்க்குறாங்க. டிடர்ஜென்ட்லாம் நம்ம சில பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கட்டிகள் வந்து இருக்கும், அது ரொம்ப கட்டிப்படாமல் இருக்கணுன்றதுக்காக சோடியம் சல்ஃபேட் வந்து சேர்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு நொதிகள், ரத்தம் மற்றும் காய்கறி சாறு இந்த மாதிரி கரைகளை வந்து நீக்கணும். இப்போ நம்ம ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ரத்த கரைப்படும், காய்கறி கரை, ஜூஸு கொட்டும், டீ எல்லாம் கொட்டியிருப்போம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கரைகளை நீக்கிறதுக்கு நொதிகள் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ண உடனே நல்ல ஸ்மெல் வர்றதுக்காக இன்னும் ஒரு சிலமான வேதிப்பொருட்கள் வந்து சேர்க்குறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டிடர்ஜென்ட்டோட சேர்த்து நார்மலாக நமக்கு இருக்கக்கூடிய மூலக்கூறு என்ன அப்படின்னா பரப்பு இழுவிசை குறைப்பு மூலக்கூறு. இந்த மூலக்கூறுகளோட ஒவ்வொரு காரணத்துக்காக ஒவ்வொரு விதமான வேதிப்பொருட்கள் வந்து சேர்க்குறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோப்பின் தூய்மையாக்கல் வினை. ஒரு சோப்பு மூலக்கூறு இருக்குது அப்படின்னா அதில் வேறுபட்ட, அதாவது வேறு விதமான வேதி பகுதிகள் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த பகுதிகள் ரெண்டு வேறு விதமான பகுதிகள் இருக்குல்ல, இந்த ரெண்டு பகுதிகளுமே தண்ணியோட சேர்ந்து ரெண்டு வேறுபட்ட முறையில் தான் வினை புரியும். ரெண்டு பகுதிகள் இருக்குது, அந்த ரெண்டு பகுதிகளுமே தண்ணியோட சேர்ந்து வினை புரியிறப்ப ரெண்டு வேறு பகுதிகளாக தான் வினை புரியும், வேறுபட்ட முறையில் வினை புரியுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு முனை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சின்ன தலை போன்ற ஒரு அமைப்பு கொண்டதாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இது
என்ன சொல்றாங்க அப்படின்னா கார்பாக்சிலேட் தொகுதி கொண்டது, இதோட முனையுள்ள பகுதியா வந்து சொல்றாங்க. இன்னொரு பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா பெரிய வால் போன்ற நீளமா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. நம்ம வந்து சோப்பு தூய்மையாக்கல் வினையில வந்து நமக்கு இந்த ஒரு கொஸ்டின் கூட கேட்டிருப்பாங்க. எப்படின்னா ஒரு பக்கம் முனை வந்து தலைப்பகுதி மாதிரியும் இன்னொரு முனை வந்து வால் பகுதி மாதிரி இருக்கும். இது எப்படி நம்ம பயாலஜில அந்த முக்கியமா வந்து சுவாலஜில நம்ம படிப்போமோ அந்த விந்துக்கள் வந்து தலைப்பகுதி அந்த வால் மாதிரி இருக்கும், அதே மாதிரி தான் சோப்புகளுமே நமக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க ஒரு தடவை. எப்படி இருக்கும்னா ஒரு முனை வந்து சின்ன தலை மாதிரியும் இன்னொரு பகுதி வந்து பெரிய வால் மாதிரியும் நீண்டிருக்கும். இந்த பெரிய இந்த சின்ன தலை மாதிரி இருக்கக்கூடியது கார்பாக்சிலேட் தொகுதி கொண்ட முனை உள்ள பகுதியா இருக்கும். இந்த வால் போன்ற பகுதி வந்து ஹைட்ரோ கார்பன் சங்கிலி தொடரை கொண்டதா இருக்கும். அதாவது முனைவற்ற பகுதியாகவும் தான் இந்த சோப்பு வந்து இருக்கும், இந்த சோப்பு மூலக்கூறுகள் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முனை உள்ள பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா நீரை விரும்பக்கூடிய பகுதியா இருக்கும். முனை உள்ள பகுதி முனைவற்ற பகுதின்னு இருக்கும். இந்த முனை உள்ள பகுதி என்ன செய்யும் அப்படின்னா தண்ணியை வந்து ரொம்ப விரும்பக்கூடிய பகுதியா இருக்கும். இந்த முனை உள்ள பகுதி தண்ணியோட ஒட்டிக்கிட்டோம். அதே மாதிரி முனைவற்ற பகுதி என்ன அப்படின்னா நீரை வந்து வெறுக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தலை வந்து முனை இருக்கக்கூடிய பகுதி, அதாவது முனைவுனா தண்ணியை வந்து விரும்பக்கூடிய பகுதி. இந்த வால் வந்து எப்படி இருக்கும்னா தண்ணியை வந்து விரும்பாத பகுதி. தண்ணியை விரும்பக்கூடிய பகுதி தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணும், நல்லா வந்து அதோட சேர்ந்துக்கிறோம். தண்ணியை வந்து விரும்பாத பகுதி என்ன செய்யும் அப்படின்னா தண்ணியை வந்து வெறுக்கும். இப்போ என்ன ஆகும்னா நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து தண்ணியில் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு ட்ரெஸ்ஸை துவைக்க போகிறோம், தண்ணியில் முக்கி தான் நம்ம துவைப்போம். இப்போ தண்ணியை வந்து நம்ம தண்ணியில் போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா தண்ணியை வெறுக்கக்கூடிய பகுதி தண்ணியை வந்து நீக்கும். இப்போ நம்ம சோப்பு அதில் அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எண்ணெய் எல்லாமே வந்து என்ன ஆகும்னா அந்த நீரை வெறுக்கக்கூடிய பகுதியோட போய் ஒட்டிக்கிறோம். இப்போ நீரை வெறுக்கக்கூடிய இப்போ 2 பகுதி இருக்குல்ல, இப்போ எது வந்து தண்ணியை வந்து வெறுக்குதோ அதோட சேர்ந்து அழுக்கு எண்ணெய் எல்லாமே போய் ஒட்டுக்கிறோம். நீரை வெறுக்கக்கூடிய பகுதி என்ன செய்யும் அப்படின்னா எல்லா அழுக்குகளையும் சேர்த்துக்கிட்டு அது தண்ணியை விட்டு போயிருது. நீரை வந்து வெறுக்கக்கூடிய பகுதியோட சேர்ந்து எல்லா அழுக்குகளுமே போயிருது அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் நீரை விரும்பக்கூடிய பகுதி என்ன செய்யும் அப்படின்னா எல்லா மூலக்கூறையும் நீர்ல வந்து கரைய செய்யுது. நீரை விரும்பக்கூடிய பகுதி என்ன செய்யணும், இப்போ நம்ம சோப்பு போறோம்னா அந்த சோப்பு எல்லாத்தையுமே தண்ணியோட கரைச்சி விடுறது அதோட வேலை. நீரை விரும்பாத பகுதி இருக்குல்ல அது என்ன செய்யும்னா அழுக்குகளை சேர்த்துக்கிட்டு விலகி போறது அதோட வேலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ சோப்பு அல்லது டிட்டர்ஜென்ட்டை நம்ம நீர்ல கலக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா சோப்பு மூலக்கூறுகள் எல்லாமே வந்து ஒன்னா சேர்ந்து நமக்கு மீசெல்லஸ் அப்படின்றத உருவாக்குது. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கொத்துக்கள்ல ஹைட்ரோ கார்பன் சங்கிலி பகுதி வந்து அழுக்கு மற்றும் எண்ணெய் பகுதியோட ஒட்டிக்கிறோம். இந்த கொத்துக்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோ கார்பன் சங்கிலி பகுதி அழுக்கு எண்ணெயோட ஒட்டிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த நீரை விரும்பக்கூடிய பகுதி முனை உள்ள பகுதி என்ன செய்யும் அப்படின்னா நீரோட சேர்ந்துக்கிறோம், அதை வந்து கரைய செய்யும். நீரோட சேர்றது வந்து சோப்பை வந்து கரைய செய்யும். நீரோட சேராத பகுதி அழுக்குகளை சேர்த்துக்கிட்டு அது வந்து அழுக்கோட சேர்ந்து போயிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி முனைவற்ற பகுதி அழுக்க வந்து நல்லா சுத்திக்கிறோம். சோப்போட கார்பாக்சிலேட் பகுதி கொத்துக்களை நீர்ல வந்து நல்லா கரைய செய்யும். இந்த மாதிரி தான் அழுக்கு சோப்புனால நீக்கப்படுது அப்படின்றத சொல்றாங்க. இதை நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீரை விரும்பக்கூடிய பகுதி நீரை விரும்பாத பகுதி அது என்ன செய்யுது, இது என்ன செய்யுது, எந்த மாதிரி அழுக்கு போகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிடர்ஜென்ட்டுகளோட பயன்கள் வந்து கொடுத்துருக்காங்க. சோப்பை விட டிடர்ஜென்ட்டுகள் பயன்படுத்துறது வந்து நமக்கு ரொம்பவே நன்மையான ஒரு ஒன்றா வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டிடர்ஜென்ட்டை நம்ம கடின நீர் மென்னீர் இந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு தண்ணிலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். அமிலம் கலந்த தண்ணியில் கூட நம்ம டிடர்ஜென்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கடின நீரில் சோப்பை விட டிடர்ஜென்ட்டுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக வந்து செயல்புரியும். சோப்பை விட கடின நீரில் டிடர்ஜென்ட்டுகள் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து செயல்புரியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உப்பு நீர் அமிலம் கலந்த நீர் இதில் கூட நம்ம டிடர்ஜென்ட்டை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சலவை செய்யக்கூடிய கலன் அல்லது துணி இந்த மாதிரி எந்த மாதிரி கரை இருக்குது அரிப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த கரைகளை வந்து நீக்கிறோம், அரிப்புகளை ஏற்படுத்தாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டிடர்ஜென்ட்டை யூஸ் பண்றதுனால நம்ம துணியில எந்த கரையும் ஓட்டாது, அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ற வாஷிங் மிஷின்லையும் எந்த கரையோ அரிப்போ ஏற்படாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டிடர்ஜென்ட்டுகள் எல்லாமே குளிர்ந்த நீர்ல ரொம்ப ஈஸியாக கரைஞ்சிரும். கடின நீர்லையும் நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம அலசலாம், ட்ரெஸ் அலச முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சோப்பை வச்சு நம்மளால் துவைக்க முடியாமல் இருக்கக்கூடிய கம்பளி இந்த மாதிரி பெரிய பெரிய ஆடைகளை கூட டிடர்ஜென்ட் மூலமாக நம்ம ஈஸியாக சலவை செய்யலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீண்ட ஹைட்ரோ கார்பன் சங்கிலி தொடரை கொண்டிருக்கக்கூடிய டிடர்ஜென்ட்டுகள் எளிதில் உயிரிய சிதைவிற்கு உட்படும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது உயிரியல் சிதைவுக்கு முக்கியமாக வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் வந்து உட்படணும். இதில் வந்து ஹைட்ரோ கார்பன்கள் எப்படி இருக்குன்னா நீண்ட சங்கிலி தொடர் கொண்டதாக இருக்கிறதுனால இது ரொம்ப சிம்பிளாகவே வந்து உயிரிய சிதைவுக்கு உட்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாகனங்களை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிரீஸ் தயாரித்தலில் வந்து பால்மமாக்கியை வந்து இது வந்து பயன்படுது அப்படின்னு பால்மமாக்கிகள் நம்ம படிச்சிருப்போம். அந்த கிரீஸ் தயாரிக்கிறது வந்து பால்மமாக்கியாக வந்து இந்த டிடர்ஜென்ட்டுகள் பயன்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செயற்கையாகவே நம்ம தயாரிக்கக்கூடிய துணிகளை பாதுகாக்கணும், அதே மாதிரி வெள்ளையா இருக்கணும், நல்லா பிரகாசமா இருக்கணும் அப்படின்னா நம்ம டிடர்ஜென்ட்டுகள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பயன்படுத்தப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு உயிரிய சிதைவு மற்றும் உயிரிய சிதைவற்ற டிடர்ஜென்ட்டுகள் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உயிரிய சிதைவு டிடர்ஜென்ட்டுகள். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த உயிரிய சிதைவு டிடர்ஜென்ட் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன்கள் எல்லாமே நேராக சங்கிலி தொடராக இருக்கும். இது எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா இருக்கக்கூடிய கிருமிகளை எல்லாத்தையுமே சிதைச்சிரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உயரிய சிதைவற்ற டிடர்ஜென்ட்கள் அப்படின்றது இது வந்து நீண்ட சங்கிலி தொடர் மாதிரி இல்லாமல் இப்படி கிளைகள் கொண்டதாக இருக்கும். இந்த மாதிரி கிளைகள் கொண்ட சங்கிலி தொடராக இருக்கும். அது வந்து நமக்கு ஒரே நேராக சங்கிலி தொடராக இருக்கும். உயரிய சிதைவற்றதுன்றது இந்த மாதிரி நமக்கு கிளைகள் கொண்டதாக இருக்கும். இது என்ன செய்யும் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நுண்ணுயிரிகளை அழிக்காது, சிதைக்காது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிடர்ஜென்ட்டுகளோட தீமைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில டிடர்ஜென்ட்டுகளோட ஹைட்ரோ கார்பன்களை சங்கிலி தொடரை நம்ம பெற்றிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஹைட்ரோ கார்பன் கிளை சங்கிலி தொடர்களை பெற்று இருக்கக்கூடியதாக டிடர்ஜென்ட்டுகள் இருக்கும். நம்ம பார்த்தோம் அடுத்து உயரிய சிதைவற்ற டிடர்ஜென்ட்கள் 2 வகை பார்த்தோம். அந்த மாதிரி கிளை சங்கிலி தொடரை பெற்றிருக்கக்கூடியதாக அந்த ஹைட்ரோ கார்பன்கள் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தண்ணியில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களால் இதை வந்து மக்க செய்ய முடியாது. நீர் வந்து ரொம்ப சீக்கிரமாக மாசாக ஆயிரும். அதை நீரே வந்து நல்லா மாசடைஞ்சு போயிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சோப்புகளை கம்பேர் பண்ணுறப்ப டிடர்ஜென்ட்டோட விலை வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த நமக்கு உங்களுக்கு தெரியுமா மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா TFM அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குறியீட்டை வந்து நம்ம சோப்பு அந்த டப்பா அந்த சோப்பு உரைகளில் வந்து நம்ம பார்த்துருக்கீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. TFM அப்படின்றது என்ன அப்படின்னா டோட்டல் ஃபேட்டி மேட்டர், அதாவது டோட்டல் ஃபேட்டி மேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த TFM. இது வந்து மொத்த கொழுப்பு பொருட்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த சோப்போட தரத்தை குறிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் தான் இந்த TFM. உயர்ந்த TFM இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்ல ஒரு குளிர்ந்த, அது என்ன சொல்கிறது, சிறந்த குளியல் சோப்பு அப்படின்றத சொல்கிறாங்க. TFM வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது குளிக்கிறதுக்கு உகந்த நல்ல ஒரு சோப்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட் ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் வந்து பார்க்க போகிறோம். சோப்பு அப்படின்றது நீண்ட சங்கிலி தொடர் கொண்டதாக இருக்கும். இது வந்து கார்பாக்சிலிக் அமிலங்களோட சோடிய உப்பு, அதாவது கொழுப்பு அமிலங்களின் உப்பு. கொழுப்பு அமிலம்ன்றது கார்பாக்சிலிக் அமிலம், உப்பு அப்படின்றது சோடிய உப்பு. நெக்ஸ்ட் டிடர்ஜென்ட் அப்படின்றது சல்ஃபோனிக் அமிலத்தோட சோடியம் உப்பு. நெக்ஸ்ட்டு சோப்பின் அயனி அப்படின்றது COO-NA, COO -Na+. அடுத்து டிடர்ஜென்ட்டோட அயனி பகுதி அப்படின்றது SO3 -Na+. நெக்ஸ்ட்டு சோப்பு அப்படின்றது விலங்குகள்கிட்ட இருந்து தாவரங்கள்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய கொழுப்பு எண்ணெயில் இருந்து சோப்பு வந்து தயாரிப்பாங்க. விலங்குகள்ல இருந்து கொழுப்பு, அதே மாதிரி தாவரங்களில் இருந்து எண்ணெயை எடுத்து சோப்பு வந்து தயாரிப்பாங்க. ஆனால் டிடர்ஜென்ட் அப்படின்றது பெட்ரோலியம் இருக்குல்ல, அதில் இருந்து கிடைக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன்களை வச்சு தான் டிடர்ஜென்ட் வந்து தயாரிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சோப்பை வந்து கடின நீரில் பயன்படுத்த முடியாது. ஆனால் டிடர்ஜென்ட்டை வந்து கடின நீர்லையும் வந்து எப்படி இருக்குன்னா சிறப்பாக வந்து நம்ம சலவை செய்யலாம். நெக்ஸ்ட்டு கடின நீரோட சேர்க்குறப்ப சோப்புகள் வந்து ஸ்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய படிவுகளை உருவாக்கும். இதே டிடர்ஜென்ட் வந்து கடின நீரோட சேர்க்குறப்ப ஸ்கம் படிவுகளை உருவாக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சோப்பு வந்து கம்மியான அளவில் தான் நுரைகளை தரும். ஆனால் டிடர்ஜென்ட் வந்து அதிக அளவில் நுரைகளை வந்து தரும். நெக்ஸ்ட்டு சோப்புகள் உயரிய சிதைவு அடையும் தன்மை பெற்றதாக இருக்கும். ஆனால் டிடர்ஜென்ட்டுகள் வந்து உயரிய சிதைவு அடையும் தன்மை பெற்றதாக வந்து இருக்காது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் சோப்பு டிடர்ஜென்ட் ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நினைவில் கொள்கை. ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, தேர்டு பார்ட்டு மூணுலையும் பார்த்ததை வந்து சேர்த்து நம்ம வந்து நினைவில் கொள்கை வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று, படிவரிசை அப்படின்றது ஒரு பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு கொண்டதாக இருக்கும். ஒத்த வேதி பண்புகளை கொண்டதாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கரிம சேர்மங்களை கொண்டதாக என்ன அப்படின்னா படிவரிசை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு IUPAC பெயர் அப்படின்றது 3 பகுதிகளை கொண்டதாக இருக்கும். அது என்னென்ன அப்படின்னா அடிப்படை சொல், முன்னொட்டு, பின்னொட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு சேர்மத்தோட வேதி பண்புகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அந்த சேர்மத்தில் இருக்கக்கூடிய அணு அல்லது அணுக்களோட தொகுதி தான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வினை செயல் தொகுதி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எத்தனாயிக் அமிலம் அப்படின்றது பொதுவாக வந்து நம்ம எந்த ஒரு பெயரால் குறிப்பிடுறோம் அப்படின்னா அசிட்டிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரால் நம்ம குறிப்பிடுறோம். நெக்ஸ்ட்டு இது எந்த தொகுதியை சேர்ந்தது அப்படின்னா கார்பாக்சிலிக் அமிலத்தை அந்த அமில தொகுதியை சேர்ந்தது தான் இந்த எத்தனாயிக் அமிலம். நெக்ஸ்ட்டு எத்தனால் அல்லது எத்தில் ஆல்கஹால் அல்லது எளிய ஆல்கஹால் அப்படின்றது ஆல்கஹால் குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. எத்தனாலாக இருந்தாலும் சரி, எத்தில் ஆல்கஹாலாக இருந்தாலும் சரி, எளிய ஆல்கஹால் எதுவாக இருந்தாலும் இது எல்லாமே ஆல்கஹால் குடும்பத்தை சேர்ந்த முக்கியமான உறுப்பு. நெக்ஸ்ட்டு நொதிகள் மூலமாக சிக்கலான கரிம சேர்மங்களில் மெதுவாக வேதிவினை நடந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து எளிய மூலக்கூறுகள் உருவாகும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம நொதித்தல் அப்படின்றத சொல்கிறோம். அதாவது நொதிகள் மூலமாக சிக்கலாக இருக்கக்கூடிய அந்த கரிம சேர்மங்களில் வேதிவினை மெதுவாக நடக்கும். இந்த மாதிரி நடந்து நமக்கு ஒரு சிம்பிளாக இருக்கக்கூடிய எளிய மூலக்கூறுகள் கிடச்சிச்சு அப்படின்னா
அந்த ஒரு ப்ராசஸை தான் நொதித்தல் அப்படின்றத சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நீலச்சங்கிலி அமைப்பு உடைய கார்பாக்சிலிக் அமிலங்கள், அதாவது இந்த கொழுப்பு அமிலங்கள், சோடியம் பொட்டாசியம் உப்புக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சோப்புகள்னு சொல்கிறோம். சோடியம் அல்லது பொட்டாசியம் உப்புக்கள். நெக்ஸ்ட் டிட்டர்ஜெண்ட்டை பற்றி பார்த்தோம். டிட்டர்ஜெண்ட் அப்படின்றது சல்ஃபோனிக் அமிலத்தோட சோடியம் உப்பு. இந்த சோப்பில் வந்து COOH தொகுதிக்கு பதிலாக வந்து SO3H தொகுதி வந்து இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்கோம். அந்த பாடத்தோட தேர்டு பார்ட்டு. இப்போ நம்ம பார்த்த அந்த தேர்டு பார்ட்லேருந்து நான் 2 கொஸ்டின் கேட்குறேன். அந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிடர்ஜென்ட்டின் அயனி பகுதி எது? டிடர்ஜென்ட்டின் அயனி பகுதி எது? ரெண்டாவது, டிடர்ஜென்ட் தயாரிக்கிறப்ப அந்த டிடர்ஜென்ட் பவுடர் இருக்குல்ல, அது கெட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக சேர்க்கப்படக்கூடிய பொருள் எது? டிடர்ஜென்ட் கெட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக சேர்க்கப்படக்கூடிய பொருள் எது? இதுதான் இந்த 2வது கொஸ்டின். இந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.